சார் இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து ரியல் லைனில் லிமிட்ஸ் பற்றி பேசணும். இப்போ மெட்ரிக் ஸ்பேஸில் வந்து Yes, sir. லிமிட் டெஃபினிஷன் வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ அதோட டெஃபினிஷன் தான் இது. வி சே தட் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்ரோச்சஸ் எல், ரியல் நம்பரில் இருக்கிற நம்பர் அப்ரோச் பண்ணுது. ஆஸ் எக்ஸ் அப்ரோச்சஸ் ஏ. இப்போ நம்ம இதுக்கு என்ன சொல்லுவோம், ரியல் நம்பர் லைனில் இருக்கிறது மட்டும். given epsilon greater than 0, there exists delta greater than 0 such that f of xக்கும் எல்லுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். எப்போ அப்படின்னா டொமைனில் ஏக்கும் எக்ஸுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து சின்னதாக இருக்கும்போது. ஸோ அப்படின்னா நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எல் அப்ரோச் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் நம்ம லிமிட்டில் வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்னு சொல்லுவோம், அல்லது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்ரோச்சஸ் எல் ஆஸ் எக்ஸ் அப்ரோச்சஸ் ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நம்ம கிராஃபிக்கலாக பார்க்கும்போது எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் நம்ம கிராஃபாக வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இப்போ ஏல இப்போ வந்து இதெல்லாம் டொமைன், இதெல்லாம் எக்ஸ் வேல்யூ, இது வந்து கோடொமைன், இதெல்லாம் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ. இப்போது டொமைனில் நம்ம வந்து ஏக்கு கிட்ட போகும்போது கோடொமைனில் எஃப் ஆஃப் எக்ஸ் யார் கிட்ட வருது, எல்லை நோக்கி வருது. ஸோ நம்ம வந்து இது பக்கத்தில் எப்சிலான் டெல்டா எடுக்கும்போது நமக்கு இதுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு இடம் கிடைக்கணும். அதுக்குள்ளே இருக்கிற இன்புட் எல்லாமே இந்த எப்சிலான் டிஸ்டன்ஸுக்குள்ளே விழணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உண்மையிலே நம்ம வந்து டொமைனில் ஏவை அப்ரோச் பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எல்லாம் தான் அப்ரோச் பண்ணுது அப்படின்ற கேரண்டி நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் எப்சிலான் டெல்டா டெஃபினேஷன் சொல்லுது. நம்ம ஆல்ரெடி இதை கிளாஸில் பார்த்துருக்கோம் டீப்பாக, ஸோ கிராஃப்லாம் போட்டு. ஸோ இது வந்து மெட்ரிக் ஸ்பேஸில் லிமிட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரியல் நம்பர் லைனில் லிமிட் என்னன்றதை ஜஸ்ட்டு ஒரு ரீகால் பண்ணிக்கிறோம். ஸோ இதான் சார் டெஃபினேஷன் என்ன டவுட் இருக்குங்களா? எப்சிலான் டெல்டா டெஃபினேஷனில் இது வந்து ரியல் நம்பர் லைனில் இருக்கிற டெஃபினேஷனு. நம்ம இன்னும் மெட்ரிக் ஸ்பேஸ்க்கு போகலை. சரி, நம்ம நிறைய ஃபங்க்ஷனுக்கு லிமிட் No கண்டுபிடிச்சிருப்போம். doubt, sir. ஓகே சார். இப்போ நம்ம ஜென்ரலாக நம்ம நிறைய ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, அவங்க வந்து லிமிட் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், சப்போஸ் வந்து இப்படி கேட்குறாங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 அப்படி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸை வந்து 1 அப்ரோச் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ன்றது ஆப்வியஸாக 4 அப்ரோச் பண்ணுது. ஸோ நம்ம வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய லிமிட்ஸ் வந்து நமக்கு கேட்பாங்க. ஆனால் இந்தமாரி ஈஸியாக வர மாதிரி கேட்க மாட்டாங்க. 0/0 ஃபார்ம் வர மாதிரி, இல்லை அப்படின்னா லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் வந்து வராத மாதிரி கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். லோபிதால் ரூல் அப்ளை பண்ணணும், இல்லைனா 0/0 வர ஃபேக்டரை கேன்சல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சில லிமிட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே ஜென்ரலாக ஜி ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. 1 அப்ரோச் பண்ணும்போது ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 2 அப்ரோச் பண்ணுது. ஸோ டொமைனில் 1 அப்ரோச் பண்ணுறோம், கோடொமைன் வந்து ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 2 அப்ரோச் பண்ணுது. ஸோ அதுக்கான ஜஸ்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். சரி, இப்போ இது ஒரு ஃபேமஸ் ஃபங்க்ஷன் sin 1/x ஃபங்க்ஷன். இது ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போது லிமிட் வந்து எங்கே பார்க்குறாங்க அப்படின்னா எக்ஸ் டென்ஸ் டு 0வாக இருக்கும்போது. ஆக்சுவலாக வந்து இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் 0 வந்து நாட் டிஃபைன்டு. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் என்ன அவுட்புட் கிடைக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் எக்ஸுக்கு வந்து 0க்கு பக்கத்தில் என்ன நடக்குது, அதனுடைய பிஹேவியர் என்ன எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக தான் நம்ம லிமிட் கண்டுபிடிக்கிறோம். இப்போ வந்து டொமைனில் 0ல அந்த ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ என்னன்னே தெரியாது. ஆனால் 0க்கு பக்கத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு நம்ம முயற்சி பண்ணுறோம். அதுதான் லிமிட் கண்டுபிடிக்கிறோம். அதனோட லிமிட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதனோட லிமிட் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை லிமிட் வந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும்ன்றதை அசியூம் பண்ணிக்கிறோம். சப்போஸ் லிமிட் இருக்குன்னு எடுத்துப்போம். அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் இருக்கும், எல்லுன்னு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ எப்சிலான் டெல்டா டெஃபினேஷன் படி எந்த ஒரு எப்சிலான் கொடுத்தாலும் நமக்கு ஒரு டெல்டா எக்ஸிஸ்ட் ஆகும். நம்ம இங்கே எப்சிலான் எந்த ஒரு எப்சிலான் கொடுத்தாலும் சூட்டபுளாக இருக்கணும். நமக்கு 1ன்னு ஒரு எப்சிலான் எடுத்திருக்கோம். அதுக்கு அப்போ 1ன்னு ஒரு எப்சிலான் எடுத்தோம் அப்படின்னா அந்த எப்சிலானுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு டெல்டா கிடைச்சிருக்கும். அதை வந்து நம்ம டெல்டான்னு வச்சுப்போம். அந்த டைமில் இந்த எப்சிலானுக்கும் இந்த டெல்டாவுக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா, எப்சிலான் டிஸ்டன்ஸில் எல்லை சுற்றி எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஆக்சுவலாக அதனோட டொமைனுடைய எக்ஸ் வேல்யூலாம் எங்கே இருந்திருக்கும் அப்படின்னா 0 சுற்றி டெல்டா டிஸ்டன்ஸில் இருக்கிற எக்ஸ் வேல்யூக்கு தான் அவுட்புட் தான் இப்படி இருந்திருக்கும். ஸோ அதனால் 0 சுற்றி டெல்டா டிஸ்டன்ஸில் எக்ஸ் வேல்யூக்கு எல்லை சுற்றி எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாமே 1 பக்கத்தில் இருந்திருக்கணும். ஸோ அப்படி தான் நமக்கு வந்து எப்சிலான் டெல்டா கிடச்சிருந்துருக்கும். சரி, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம யாரை ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரிஜினல் ஃபங்க்ஷனை ரீப்ளேஸ் பண்ணுறோம். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 0 வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் தான். சரி, இப்போது இது வந்து ட்ரூவாக இருக்குமா, எல்லா எக்ஸுக்குமே ட்ரூவாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, நம்ம இங்கே கீழே இருக்குதுல்ல எக்ஸு, அந்த எக்ஸு வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு 1 கிடைக்கும். அப்போ வந்து
ஒன்றுக்கும் எல்லுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து ஒன்றை விட சின்னது அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த கீழே இருக்கிற எக்ஸ் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் பை பை டூலே வந்து ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை பை டூ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பை பை டூ போட்டிங்கன்னா 1 வரும். 3 பை பை டூன்னு போட்டிங்க அப்படின்னா -1 வரும். ஸோ அந்த மாதிரி 5 பை பை டூ போட்டால் 1 வரும், 7 பை பை டூ மேடம் -1 வரும். உங்களுக்கு சைன் கிராஃப் பார்த்தா தெரியும். சைன் 0 0, சைன் பை பை டூ 1, சைன் பை 0, சைன் 3 பை பை டூ -1. ஸோ அந்த மாதிரி +1 -1 மாறிட்டே போகும். சரி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூ போடும்போது நமக்கு நிறைய ஆன்சர்ஸ் வரும் இல்லையா? அப்போது -1 வர மாதிரி நம்ம வந்து எக்ஸ் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா 1க்கும் -1க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸும் 1 விட கம்மியாக வரும்னு நமக்கு கிடைக்கும். ஆனால் இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன். ஏன் அப்படின்னா எல்ன்றது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அது வந்து எப்படின்னா 1க்கும் எல்லுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸும் 1 விட கம்மி, எல்லுக்கும் -1க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸும் 1 விட கம்மி அப்படின்னா அந்த மாதிரி எல் நம்மளால இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல் இங்கே இருந்தாலும் அது கான்ட்ரடிக்ஷன் வரும். சப்போஸ் எல் இங்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், -1க்கும் எல்லுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் இங்கே 1 விட சின்னதாக வரும். அதே டைமில் 1க்கு எல்லுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸும் 1 விட சின்னதாக வராது. ஸோ அதே மாதிரி எல் வந்து நீங்கள் வெளியே எங்கன்னா இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிங்களேன். ஸோ சப்போஸ் இங்கே இருக்குன்னு வச்சுங்களேன், 1க்கும் எல்லுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் 1 விட கம்மியாக வருது, ஆனால் -1க்கு அது மாதிரி வரும். ஸோ நீங்கள் எல்லை நீங்கள் எங்கே வச்சு பார்த்தாலுமே இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு எல் வந்து உங்களுக்கு கிடைக்காது. சரி, இதில் உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம். நம்ம வந்து எக்ஸ் வந்து பை பை டூ போட்டுக்கிறோம், 3 பை பை டூ போட்டுக்கிறோம், 5 பை பை டூ போட்டுக்கிறோம். ஆனால் நம்ம வந்து எக்ஸ்டென்ஸ் டு 0 இல்லை வரணும். நம்ம எக்ஸ்டென்ஸ் டு பை பை டூ 3 பை பை டூவில் போடக்கூடாது. எக்ஸை வந்து 0 இல்லை அப்ரோச் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 இல்லை கேட்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஆக்சுவலாக இது 1 பை எக்ஸ் அப்படின்னா 1 டிவைடட் பை நீங்கள் என்ன போடலாம், பை பை டூ போடலாம். ஏன்னா 1 டிவைடட் பை 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 டூ வந்து 0க்கு நோக்கி தான் போகும். இது அங்கே போட்டிருக்கும் பாருங்க. பை பை டூ போடலாம், இல்லை இந்த 2n பை பை டூ எல்லாமே 1 தான் தரும். இங்கே எண்ணுக்கு பதிலாக நீங்கள் பெரிய நம்பர் போடலாம். ஒரு 10 கொடுத்தீங்க அப்படின்னா 20 பை ப்ளஸ் பை பை டூ 1 கொடுக்கும். ஸோ அப்போது கீழே டினாமினேட்டர் ஆக்சுவலாக 1 பை எக்ஸ் இல்லை, கீழே டினாமினேட்டர் இவ்வளோ பெரிய நம்பர் போடும்போது அது 0 கிட்ட நோக்கி தான் போகும். அதனால் நம்ம அந்த நம்பர்லாம் இங்கே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி 2n பை பை டூ ப்ளஸ் 3 பை பை டூ போட்டிங்க அப்படின்னா -1 வரும் எல்லா எண்ணுக்குமே. ஸோ அப்போது இந்த மாதிரி இது எல்லாமே டினாமினேட்டரில் போடும்போது அந்த வேல்யூ வந்து 0 கிட்ட தான் போகும். அதனால் நமக்கு 0 கிட்டவையும் அப்ரோச் பண்ணுறோம். அதே மாதிரி சைனுக்குள்ளே பை பை டூவோட மல்டிபிள்ஸும் 3 பை பை டூவோட மல்டிபிள்ஸும் வர மாதிரி போட்டு பார்க்குறோம். அப்போ -1 +1 மாறி வருது. அதனால் இந்த 1ன்ற எப்சிலானுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு டெல்டா நமக்கு கிடைக்காது. அதனால் இதுக்கு வந்து நம்ம லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இதை கிராஃபிக்கலாக ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த sin 1 பை எக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து 0க்கு கிட்ட போகும்போது ரேபிட்டாக ஆக்சிலேட் ஆகும், ரொம்ப வேகமாக ஆக்சிலேட் ஆகும். அப்போது டொமைனில் வந்து எக்ஸ் வேல்யூ வந்து 0 நெருங்கும் போது கோடொமைனில் அது எந்த ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ நெருங்காது. மாறி அது ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு கான்ஸ்டன்ட்டை நோக்கி போகாமல் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். அதனால இதுக்கு லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். எந்த இடத்துல டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா 0ல் மட்டும், எக்ஸ்டென்ஸ் டு 0ல் போகும்போது டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு வரும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன டவுட் இருக்குங்களா சார்? இதில் என்ன டவுட் இருக்குங்களா இந்த எப்சிலான் டெல்டா டெஃபினிஷன்? நோ சார், பட் ஆனால் நம்ம ஸ்க்ரீன் வந்து விசிபிலிட்டி ரொம்ப குறைவா இருக்குங்க சார். இதுங்களா சார் இந்த ஸ்க்ரீன்? அதுதானா? ஆமா சார். ஏன்னா ஒரு நம்ம பென்சில் எழுதிருக்கீங்க, பேனல் எழுதிருக்கீங்க, நீங்க ஆன் ஸ்கிரீன்ல எழுதுறதுலாம் நல்லா டார்க்கா இருக்கு. பட் அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்ம ஸ்கேன் பண்ணிருக்கிறது ரொம்ப லைட்டா இருக்கிறதால நீங்க சொல்றத எங்களால உணர முடியுது. பட் அதை பிசிக்கலா ரொம்ப உத்து பார்க்க வேண்டியதா இருக்கு சார். சரிங்க சார், அப்போ ஒயிட் ஸ்க்ரீனில் எழுத ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த நோட்ஸ் உங்கள் கையில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒயிட் ஸ்க்ரீனில் எழுத ட்ரை பண்ணுறேன். இது அப்படியே ஒயிட் ஸ்க்ரீனில் மாற்றிப்போம். சரி, நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் அது பிரிண்ட் போடாதால இதே ஸ்க்ரீனில் தான் பார்த்தோம் சார். ஓகே சார், நான் ஒயிட் ஸ்க்ரீனில் மாற்றிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ரிசல்ட் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எல்லு, அதே மாதிரி லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு ஏ ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எம்மு அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லிமிட் நம்ம எக்ஸ்டென்ஸ் டு ஏ போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், எல்லு ப்ளஸ் எம்மு கிடைக்கும். அதே மாதிரி மைனஸ் பண்ணும்போது எல்லு மைனஸ் எம்மு கிடைக்கும். அதே மாதிரி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ப்ராடக்ட் பண்ணும்போது எல் இன்டு எம் ஈக்குவல் டு எல் இன்டு எம் டிவிஷன் எல் பை எம்.
ஆமாம், ப்ரொவைடட் இந்த லிமிட்டில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கணும். இந்த லிமிட்டில் எக்ஸிஸ்ட் ஆகி ஒரு ஆன்சர் வந்திருக்கணும். சில டைம்ஸ் நம்ம எப்படி போட்டுருவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, வேறு ஏதோ ஒன்று போடுறோம்னு வச்சுக்கோங்க, 1/1/x பவர் எக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக இங்கே 1 + 0 அந்த மாதிரி டைரெக்டாக உள்ளே அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இந்த ரெண்டு லிமிட்டு தனித்தனியாக எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிற ப்ராடக்ட்டுக்குள்ளே கொண்டு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி பாருங்கள், 0 போட்டோன்னா எக்ஸ் இன்ட்டு 1/x. சரி, இதே ஒரு லிமிட்னே வச்சுங்களேன். சரி, இப்போ வந்து ரெண்டு லிமிட் தனித்தனியாக பக்கத்தில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லிமிட் வந்து எக்ஸுக்கு தனியாக ஒரு லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு 0, 1/xக்கு தனியாக ஒரு லிமிட் நம்ம பிரிக்கக்கூடாது. இந்த இடத்துல பிரிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா எல் எம்னு ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக எக்ஸிஸ்ட் ஆகிருந்துச்சுன்னா தான் நம்ம ரெண்டும் தனித்தனியாக பிரிச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி g of x டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா f of x டிவைடட் பை g of xக்கு நம்ம லிமிட் எடுத்தோம் அப்படின்னா L/m வரும், ப்ரொவைடட் டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது. ஸோ நம்ம அந்த கான்செப்ட் இங்கே சொல்லியிருக்கோம், இந்த லிமிட்டோடைய ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி லிமிட் வந்து எப்போ நமக்கு இல்லாமல் போகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் நாட் ஈக்குவல்ட்டாக இல்லாத போது இல்லாமல் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃப் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்குது. இது வந்து நம்பர் 4ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இப்படி போகுது இந்த கிராஃப், இது வந்து நம்பர் 5ன்னு வச்சுக்கோங்க. சரி, எக்ஸ்டென்ஸ் டு 2 பார்க்குறேன். எக்ஸ்டென்ஸ் டு 2 பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அது பிஹேவியர் என்ன, ரைட் ஹேண்ட் சைடில் அதனுடைய பிஹேவியர் என்னன்னு பார்க்குறேன். சார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. பிஹேவியர் பார்க்குறேன். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 எல்ஹெச்எஸில் அதனுடைய பிஹேவியர் பார்க்கும்போது 4 போகுது. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா எக்ஸ் வந்து 2க்கு லெஃப்ட்டில் அப்ரோச் பண்ணும்போது அதனுடைய அவுட்புட் எல்லாமே 4 தான் அப்ரோச் பண்ணுது. அதே மாதிரி லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு 2 ப்ளஸ் 2வை வந்து நான் ரைட் ஹேண்ட் சைடில் அப்ரோச் பண்ணும்போது அதனுடைய அவுட்புட்ஸ் எல்லாமே 5 நோக்கி போகுது. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு போடலாம். சரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு மாதிரி லிமிட் வருது, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு மாதிரி லிமிட் பிஹேவியர் வருது, ரெண்டுமே நாட் ஈக்குவல்ட்டாக இருக்குது. இந்த கேஸில் வந்து லிமிட் நாட் ஈக்குவல், லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது, லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து மோனோட்டோனாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, எஃப் இஸ் ஏ மோனோட்டோன் ஃபங்க்ஷன் ஆன் ஏ ஓப்பன் இன்டர்வல். அந்த மோனோட்டோன் ஃபங்க்ஷனுக்கு ஏக்கும் பிக்கும் நடுவில் சீன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா ரைட் லிமிட்டும் லெஃப்ட் லிமிட்டும் போத் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. சில டைம்ஸ் ரைட் லிமிட் போத் லிமிட் ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகாமல் போகும். ஆனால் இந்த மாதிரி மோனோட்டோன் ஃபங்க்ஷனுக்கு ரைட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும், லெஃப்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் வந்து மோனோட்டோனாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ரைட் லிமிட் லெஃப்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாத மாதிரிலாம் ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனே பார்த்தோம்ல, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸு, வேறு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் 1/x. இப்போ பார்த்தோம் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் எக்ஸிஸ்ட் ஆகலை. ஏன்னா நம்ம 0க்கு ரைட் ஹேண்ட் சைடு மட்டும்தான் அதை பார்த்தோம். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தாலுமே அந்த 0 ப்ளஸ் எக்ஸிஸ்ட் ஆகலை. ஏன் அப்படின்னா 0க்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்தாலுமே அது ஆசிலேட் தான் ஆகுது. ஸோ 0க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தாலும் உங்களுக்கு ஆசிலேட் தான் ஆகும். ஸோ இந்த ரெண்டு லிமிட்டுமே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலை, லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலை. ஆனால் வந்து ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் ஈக்குவலாக இல்லைனா கூட எப்போ எக்ஸிஸ்ட் ஆகுன்றதை நம்மளால சொல்ல முடியும். எப்போ அப்படின்னா மோனோட்டோன் இருந்துச்சுன்னா எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் வந்து மோனோட்டோனாக இருந்தால் எய்தர் டிக்ரீசிங்காவோ இல்லை இன்க்ரீசிங்காவோ இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலாம். மேபி ஈக்குவலாக இருக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியாது, ஆனால் எக்ஸிஸ்ட் ஆகலாம். ஸோ அதனால ஒரு ரிசல்ட் இங்கே இருக்குது. என்ன ரிசல்ட் அப்படின்னா, எஃப் வந்து மோனோட்டோனாக இருந்துச்சுன்னா, மோனோட்டோன் ஆன் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பியாக இருந்துச்சுன்னா, சின்னு ஒரு நம்பர் வந்து ஏவுக்கும் பிக்கும் நடுவில் இருந்துச்சு அப்படின்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி மைனஸ் லெஃப்ட் லிமிட்டும் இருக்கும், அதே மாதிரி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி ப்ளஸ் ரைட் லிமிட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி ஈக்குவலாக இல்லாமல் இருக்கலாம், ஈக்குவலாக இருக்கலாம், அது தெரியாது. கண்டிப்பாக லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் அந்த ரிசல்ட்டில் சொல்கிறாங்க. சரி, அடுத்து கீழே ஒரு 2 லிமிட் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன், அதை எவாலுவேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லிமிட் என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்லுங்கள், ஆன்சர் பார்ப்போம். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. இதுக்கு என்ன சார் ஆன்சர் வரும்? x power 7 minus 2x power 5 plus 1 x cube minus 3x square 2 sir.
எக்ஸ் கியூப் இது வரும் சார் -3x² + 2. சரி நம்ம நேச்சுரலாக லிமிட் அப்ளை பண்ணால் 0/0 ஃபார்முக்கு வரும். அதனால் அன்டிட்டர்மைன் நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணிட முடியாது. அந்த 0/0க்கு காரணமான ஃபேக்டரை கேன்சல் பண்ணிட்ட பிறகு நமக்கு லிமிட் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் x + 1 x - 1 / x - 1. ஸோ x - 1 x - 1 கேன்சல் பண்ணிக்கிறோம். ஏன் கேன்சல் பண்ணிக்கிறோம்? 0/0 நம்மளால் கேன்சல் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு டவுட் வரும். ஆக்சுவலாக அது 0வாக ஆகாது. ஏன் அப்படின்னா இது எப்போ 0வாக ஆகும் அப்படின்னா x = 1 இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் 0 ஆகும். ஆனால் எக்ஸ் எப்பயுமே 1 கிடையாது. 1 அப்ரோச் தான் பண்ணும். அதனால் இந்த நம்பரும் நான் ஜீரோ நம்பர், இந்த நம்பரும் நான் ஜீரோ நம்பர். அதனால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணிட்ட உடனே மீதி நம்ம கையில் என்ன இருக்கும் அப்படின்னா x + 1 மட்டும் தான் இருக்கும். எக்ஸ் 1க்கு போகும்போது x + 1 ஆப்வியஸாக 2க்கு தான் போகும். ஸோ லிமிட் வேல்யூ வந்து 2. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 0/0க்கு காரணமான ஃபேக்டர் யாருன்னு கண்டுபிடிச்சி அதை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம லிமிட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஈஸி தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இந்த லிமிட்டை எவலுவேட் பண்ணும்போது எப்படி சார் வரும்? 0/0 வருதுங்களா? இது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? லிமிட் x → 1 x⁴ - 2x⁴ + 1 / x. இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணால் 0/0 வருதுங்களா சார்? x = 1 போடும்போது 0/0 வருது சார். அப்போ நம்ம வந்து 0/0க்கு காரணமான ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறது இங்கே ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா லோபிதால் யூஸ் பண்ணிடலாம். மேலே கிட்ட டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 7x⁴ - 10x⁴ வருங்களா? கீழே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. 3x² - 6x. ஸோ இப்போ அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு 0/0 வருதுங்களா? இல்லை எனக்கு ஃபைனட் ஆன்சர் வருதுங்களா? 1 வருதுங்க சார். -3 / -3. இப்போ ஆன்சர் வந்து நமக்கு -3 1 வருது. 1 வருது. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம சம்டைம்ஸ் அந்த ஃபேக்டர் கேன்சல் பண்ண முடிஞ்சுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லைனா லோபிதால் ரூல் அந்த மாதிரி வேறு என்ன மெத்தட் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனை வச்சு நமக்கு லிமிட் வேல்யூ புக்கில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு ஃபியூச்சரில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனாக என்னென்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். ஸோ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் less than or equal to x. ஸோ இதான் இதுக்கு மீனிங். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் less than or equal to x. ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் 4.1 அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து என்ன வரும்? 4ன்னு வரும். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் 3.9 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆன்சர் 3ன்னு வரும். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் 3 அப்படி இருந்துச்சுன்னா ஆன்சர் 3ன்னு வரும். ஸோ இதான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். இதனுடைய கிராஃப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 0 1 2 3 -1 -2 -3. ஸோ என்னுடைய கிராஃப் எப்படி இருக்கும்? 0.1 எடுத்தாலும் 0 தான் வரும். 0.9 எடுத்தாலும் 0 தான் வரும். 0 எடுத்தாலும் 0 தான் வரும். ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்படி வரும். 1.1 எடுத்தாலும் 1 தான் வரும். 1.9 எடுத்தாலும் 1 தான் வரும். ஸோ 1 எடுத்தாலும் 1 தான் வரும். ஸோ அதனுடைய அவுட்புட் வந்து இந்த இடத்துல டார்க்காக இருக்கும், இந்த இடத்துல ஹாலோ சர்க்கிளாக இருக்கும். ஸோ 2.9 எடுத்தாலும் 2 தான் வரும். ஸோ இந்த இடத்துல 2 இப்படி வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் ஃபங்க்ஷன் மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் -1.1 எடுக்கும்போது இப்படி வரும். அடுத்து வந்து இப்படி வரும். ஸோ இதான் கிரேட்டஸ்ட் இன்டிஜனுடைய ஃபங்க்ஷன். சரி, இந்த ஃபங்க்ஷனில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இன்டிஜரில் மட்டும் லிமிட் வேல்யூ வராது. லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் வித்தியாசமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன். லிமிட்டு x → 1 லெஃப்ட்டு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் x நான் பார்க்குறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 1க்கு லெஃப்ட்டில் போடும்போது 0ன்னு கிடைக்கும். அதுவே லிமிட்டு x → 1 ப்ளஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் x 1க்கு ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு என்ன வரும்? 1ன்னு வரும். ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனால் நாட் ஈக்குவல்ட்டாக வரதால டஸ் நாட் எக்ஸிஸ்ட். எது டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா இது லிமிட்டு x → 1 கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் ஒரு மாதிரி இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு ஒரு மாதிரி இருக்குன்றதால டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வருது.
டஸ் நாட் எக்ஸிஸ்ட். லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட் ரைட் ஹேண்ட் சைட் லிமிட் செப்பரேட்டாக பார்க்கும்போது வரும், ஆனால் லிமிட்னு ஜென்ரலாக பார்க்கும்போது வராது. ஸோ இதான் வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா இது கேட்டிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கிரேட்டஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்டு லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ். அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் 0 வேற கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி என்ன ஐடியா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்? எக்ஸ் டென்ஸ் டு 0 எக்ஸ் டென்ஸ் டு 0ன்னும் போது நமக்கு 0க்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்ப்போம். 0க்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 0.1ன்னு எடுத்துங்களேன். 0.1 ஸ்கொயர் பண்ண என்ன சார் வரும்? 0.01ன்னு வரும். அது வந்து நம்ம 1லேருந்து மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன வரும்? 1லேருந்து மைனஸ் பண்ணிட்டா 1க்கு லெஃப்ட்டில் வந்துடும். 1க்கு லெஃப்ட்டில் இருக்கிற நம்பர் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சா 0 தான் வரும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் வந்து 0. அப்போ லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0. ஸோ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 0க்கு 0.1 எடுத்தோமோ, அப்போ இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் தான். இப்போ நம்ம அடுத்து என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா மைனஸ் 0.1 எடுக்கிறோம். மைனஸ் 0.1 எடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? அதே ப்ளஸ் 0.1 தான் வரும். அப்போ அதே மைனஸ் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஸோ அப்போ லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸுமே நமக்கு என்ன தான் வரும்? 0 தான் வரும். ஸோ அதனால் இந்த கேஸில் வந்து ரெண்டுமே லிமிட் 0 தான். அப்போ லிமிட் எக்ஸிஸ்ட்டு. ஸோ லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட், ஆன்சர் வந்து 0. ஸோ அதனால் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் கொஸ்டினில் வந்தாவே நாட் பட் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் 1 வர மாதிரி இருக்குங்க சார். வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க, அதுவும் ஃபைன் பண்ணிடுவோம். வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் என்னது? 0, எஃப் ஆஃப் 0 சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் 0 நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக அங்கே 0 போட்டிங்கன்னா என்ன வரும்? கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் 1ன்னு வந்துடும். ஸோ அப்போ வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து 1. வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் 1, லிமிட் வேல்யூ வந்து 0. அதனால நாட் கண்டினியூஸ்னு சொல்ல முடியும். ஆனால் லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. லிமிட் எக்ஸிஸ்ட் தான், ஆனால் நாட் கண்டினியூஸ் அப்படின்னு வரும். ஒரு நிமிஷம் சார், பேனா எழுதலை, அதை செக் பண்ணிடுறேன். ஓகே சார், சூப்பர் சார். அதாவது லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது, ஆனா அது கண்டினியூஸ் இல்லை, அவ்வளவுதான். கண்டினியூஸ் இல்லை. அதனால தான் அவங்க வந்து வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷனும் பக்கத்தில் கேட்டிருக்காங்க. சும்மா கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் அதை கண்டினியூஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணணுன்றதுக்காக கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 1, ஆனால் லிமிட் வேல்யூ வந்து 0. ரெண்டுமே வித்தியாசமாக இருக்கிறதால கண்டினியூஸ் கிடையாது எந்த பாயிண்ட்ல, 0ன்ற பாயிண்ட்ல. ஆனால் லிமிட்லாம் இருக்கு, லிமிட் இருக்கு, ஆனால் அந்த லிமிட் வந்து ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலாக இல்லை. அதனால நாட் கண்டினியூஸ். ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இந்த இடத்துல நமக்கு ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எஃப் ஆஃப் இது ஒரு எல்லுன்னு வச்சுக்கோங்க. ஏவுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனாலும் எல்லை நோக்கி தான் போகுது, ஏவுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போனாலும் எல்லை நோக்கி தான் வருது. ஆனால் ஏல மட்டும் வந்து ஃபங்க்ஷன் வேல்யூ இது வந்து எஃப் ஆஃப் ஏன்னு வச்சுக்கோங்க. ஏல மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் இது என்ன அர்த்தம்? லிமிட் வேல்யூ இருக்குது, லிமிட் எல்லு, ஏக்கு பக்கத்தில் பிஹேவியர் எல்லு, ஆனால் ஏல பிஹேவியர் வந்து வேறு. அதனால் இது லிமிட் வேல்யூ இருக்குது, ஆனால் அந்த லிமிட் வேல்யூ வந்து ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலாக இல்லை. அதனால் கண்டினியூஸாக இருக்காது அந்த பாயிண்டில். ஸோ அதனால தான் அவங்க எஃப் ஆஃப் 0ன்னு கேட்கு. ஸோ இந்த கொஸ்டின் நான் எதுக்காக இங்கே எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு லிமிட் வேல்யூவில் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வந்துட்டாவே அது லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் தான் வரும்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ சம்டைம்ஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி லிமிட் வர மாதிரி கூட நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கலாம். நான் போன கொஸ்டினில் பார்த்தோம், இன்டிஜரில் வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வந்து லெஃப்ட்டில் வேறு மாதிரி ரைட்டில் வேறு மாதிரி வருது. அதனால் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாவே லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் வித்தியாசமாக தான் வரும், நம்மளால் கேரண்டி கொடுக்க முடியாது. சம்டைம்ஸ் அதுக்கு லிமிட்டும் வரலாம், அந்த மாதிரி கூட கொஸ்டின் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் இந்த எக்ஸாம்பிள் எடுத்து புக்கில் இருக்குது, நம்ம புக்கில் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் என்ன சொல்லியிருக்காங்க? லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு n ஏதோ ஒரு இன்டிஜருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நெருங்குறீங்க அப்படின்னா என்ன தான் வருமா? அந்த எண் அப்படியே தான் வருமா? ஆமாம், நமக்கு பார்த்தாவே தெரியுது. அதே மாதிரி லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு அதே எண்ணுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நெருங்குனீங்க அப்படின்னா என்ன வருமா? n-1 வருமா? n-1. ஆமாம், இது சும்மா ஒரு ரிசல்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க, அதனால் நான் எழுதியிருக்கேன். ஆமாம், மேபி ஸ்டாண்டர்டாக இப்படி கூட கேட்டுடலாம் அவங்க. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் வேறு n இஸ் இன்டிஜர்னு சொல்லிடலாம்.
வேறு n இஸ் இன்டிஜரு அப்படின்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸாக இருக்கும்போது இன்டிஜர் நோக்கி போகும்போது என்ன வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் என்ன வரும். ஸோ புக்கில் இருக்குன்றதெல்லாம் ஸோ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அவ்வளோதான் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து லிமிட்டுக்கு வந்து இன்னொரு டெஃபினேஷன் இருக்குது, சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி டெஃபினேஷன் இருக்குது. ஸோ அதை நான் எழுதிடுறேன். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் எப்போ எல்ல வரும்னு சொல்லியிருக்கோம். கிவன் எப்சிலான் கிரேட்டர் than 0 தேர் மஸ்ட் எக்ஸிஸ்ட் டெல்டா கிரேட்டர் than 0 such that டிஸ்டன்ஸ் பிட்வீன் எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லுக்கு டிஸ்டன்ஸில் எப்சிலானோட சின்னதாக இருக்கும். வென் எவர் எக்ஸுக்கும் ஏக்கு டிஸ்டன்ஸ் வந்து டெல்டாவோட சின்னதாக இருந்துச்சுன்னா இப்படி தான் நம்ம டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். ஆனால் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டெஃபினேஷன் சொல்லலாம். எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எல்லா இருக்கும் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் whenever there is a sequence converges to A that always implies f of xn converges to L. அதாவது டொமைனில் ஏவுக்கு கன்வர்ஜென்ட் ஆகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய இமேஜெலாம் பார்க்கணும். யாருடைய இமேஜ், இந்த சீக்வன்ஸுக்கு இமேஜ் எஃப்க்கு இமேஜ் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அது எங்கே கன்வர்ஜென்ட் ஆகணும், எல்லுக்கு கன்வர்ஜென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து லிமிட் வந்து எல்லா தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு பேசிக்காகவே இன்ட்யூஷனே அப்படி தான் சொல்லுது. ஸோ அதனால் இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் டெஃபினிஷன். எப்பப்பெல்லாம் ஏக்கு கன்வர்ஜென்ட் ஆகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நம்மளை கண்டுபிடிச்சாலும் அதுக்கு இமேஜ் போட்டோம் அப்படின்னா அது எல்லுக்கு கன்வர்ஜென்ட் ஆகணும். அப்படி ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ அது வந்து டெஃபினிஷன் யூஸிங் சீக்வன்ஸ். சரி, இதெல்லாமே வந்து நம்ம லிமிட் பார்த்தோம், ரியல் நைன் தான் பார்த்தோம். இப்போ நம்ம லிமிட் எங்கே பார்க்குறோம் அப்படின்னா மெட்ரிக் ஸ்பேஸில் பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மெட்ரிக் ஸ்பேஸ்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சார் இந்த பேஜ் கொஞ்சம் விசிபிளாக இருக்கா? எஸ் சார். ஓகே சார், இது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எல்லாமே அதில் எழுதணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகிடும். அதனால தான் சார் ஒரு சிலது நம்ம தெரியாத மட்டும் அங்கே எழுதிப்போம். ஓகேங்க சார். சரி, நமக்கு ஆல்ரெடி நம்ம மெட்ரிக் ஸ்பேஸினுடைய டெஃபினிஷனுமே ஆல்ரெடி நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுவோம். ஒரு நான் எம்டி செட்டு தான் நம்ம லேட் எம்பி எனி செட்டு வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஒரு மெட்ரிக் இருக்குது அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, மெட்ரிக் ஈஸியாக ஃபங்க்ஷன், அதனோட டொமைன் வந்து எம் கிராஸ் எம் இருக்கணும், ரேஞ்சு வந்து பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும், 0 நான் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ அப்போ நம்ம மெட்ரிக்ன்றது டிஸ்டன்ஸு, 2 பாயிண்ட்டுக்குரிய டிஸ்டன்ஸை சொல்கிறதால நமக்கு டொமைன் வந்து 2 பாயிண்ட் தேவைன்றதால எம் கிராஸ் எம்னு எடுத்துக்கிறோம். அது இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா மெட்ரிக். என்ன கண்டிஷன் அப்படின்னா, அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக 0 தான் வரணும். எந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்துமே பாசிட்டிவ் தான் வரணும். அது மட்டும் இல்லாமல் மாற்றி போட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாலும் ஈக்குவலாக வரணும். இதெல்லாம் தவிர்த்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி என்ன அப்படின்னா, எக்ஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒய்ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, மூணாவதாக இசட்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ மூணாவதாக ஒரு இசட்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸு வந்து எப்பவுமே சின்னதாக இருக்கணும். யாரை விட, எக்ஸுக்கும் இசட்டுக்கும் எக்ஸு ஒய் இசட்டு. ஆக்சுவலாக இங்கே இசட் வரணும், ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியில் இங்கே இசட் வரணும். எக்ஸுக்கும் இசட்டுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆல்வேஸ் சின்னதாக இருக்கணும். யாரை விட காட்டியும் அப்படின்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் கண்டுபிடிச்சிட்டு ஒய்க்கும் இசட்டுக்கும் கண்டுபிடிக்கிற டிஸ்டன்ஸை விட சின்னதாக வரணும். நீங்கள் இப்படி போட்டு பாருங்கள். ஸ்ட்ரெயிட் லைன் ஒரே லைனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவாலிட்டி வரும். ஸ்ட்ரெயிட் லைன் இல்லாத மாதிரி போட்டு பாருங்கள். எக்ஸ்ன்னு ஒரு பாயிண்ட்டு, ஒய்ன்னு ஒரு பாயிண்ட்டு, எக்ஸ்ன்னு ஒரு பாயிண்ட்டு, ஒய்ன்னு ஒரு பாயிண்ட்டு, இசட்டுன்னு ஒரு பாயிண்ட்டுன்னு வச்சுங்களேன். ஒரு ட்ரையாங்கிள் மாரி ஃபார்ம் பண்ணிங்களேன். இப்போது எக்ஸுக்கும் இசட்டுக்கும் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்க, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. இங்கே வந்து இசட்டு, இந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்பவுமே சின்னதாக இருக்கும். எந்த டிஸ்டன்ஸை காட்டிலும் அப்படின்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் கண்டுபிடிச்ச டிஸ்டன்ஸு ப்ளஸ் ஒய்க்கும் இசட்டுக்கும் கண்டுபிடிச்ச டிஸ்டன்ஸோட சம் பண்ணீங்க அப்படின்னா அது ஆல்வேஸ் பெருசாக இருக்கும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச டிஸ்டன்ஸை விட. ஏன் அப்படி, இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குல்ல, அதனால இதை ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னு சொல்கிறாங்க. சரி, இது எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, இந்த ஒய் வந்து அப்படியே இங்கே வந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் ஆகிடும். இது மூணுமே ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே அமைஞ்சிச்சு அப்படின்னா, ரியல் லைனில் ஸ்ட்ரெயிட் லைன், ஜென்ரலாக மெட்ரிக் ஸ்பேஸில் நம்ம அது லைனாக இல்லையான்னு எதுவுமே சொல்ல முடியாது. ரியல் லைனில் பேஸ் பண்ணி நம்ம மெட்ரிக் ஸ்பேஸை வந்து ஜென்ரலைஸ் பண்ணுறதால இதுக்கு பேர் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இது இசட்டாக மாற்றிக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிலாம், இந்த 4 ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து மெட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து அந்த ஆர்டர் பேரை மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம்.
இப்போ நம்ம ரியல் லைனில் ஒரு மெட்ரிக் இருக்குது என்ன அப்படின்னா ரோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். இது அந்த 4 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணோம். இதுக்கு பேர் அப்சல்யூட் வேல்யூ மெட்ரிக், நம்ம R1ன்னு சொல்கிறோம். இப்போ இது வந்து R2ல் வந்து யூஷுவல் மெட்ரிக் இருக்குது நமக்கு என்ன அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ நம்பர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 மைனஸ் x2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய், அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. சரி, இப்போ நம்ம ஆரில் வந்து ஒரு மெட்ரிக் பார்த்துட்டோம். அது வந்து யூஷுவல் அப்சல்யூட் வேல்யூ மெட்ரிக்கு. ஆர்லேயே வந்து நமக்கு இன்னொரு மெட்ரிக் இருக்குது. அந்த மெட்ரிக் பேர் டிஸ்கிரீட் மெட்ரிக்குன்னு பேர். அது எப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி. இது வந்து ரியல் நம்பர் லைன் வச்சுங்களேன். டிஸ்கிரீட் மெட்ரிக்ஸ் வந்து டி. டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் டு எக்ஸ் வந்து ஆல்வேஸ் 0. டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் டு ஒய் வந்து ஆல்வேஸ் 1. அதாவது வந்து இதான் வந்து டிஸ்கிரீட் மெட்ரிக்ஸ். இந்த மெட்ரிக் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா சேம் பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 0, டிஃப்ரெண்ட் பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 1. டிஃப்ரெண்ட் பாயிண்ட்னா அது எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் பரவாயில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே பாருங்க, 1க்கும் 10க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 1 தான் டிஸ்கிரீட் மெட்ரிக்ஸில். 1க்கும் 100க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா அதுவும் 1 தான் டிஸ்கிரீட் மெட்ரிக்ஸில். யூஷுவல் மெட்ரிக்ஸில் இதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து 9, இதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து 99. ஆனால் டிஸ்கிரீட் மெட்ரிக்ஸில் பாயிண்ட் வித்தியாசமாக இருந்துச்சுனாவே அதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து 1 தான். பாயிண்ட் சேமாக இருந்துச்சுன்னா அதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் 0. இதுக்கு பேர் வந்து டிஸ்கிரீட் மெட்ரிக்ஸ்னு பேர். இதுவுமே வந்து மெட்ரிக் கண்டிஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி, பாசிட்டிவ், அந்த மாற்றி போட்டாலும் கரெக்டாக வருது, அது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இதுக்கு பேர் வந்து டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ். அடுத்து வந்து அது வந்து ஆர்டின்னு சொல்லுவாங்க. ஆர்டி டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ். அப்சல்யூட் மெட்ரிக் ஸ்பேஸை R1ன்னு சொல்லுவாங்க. இது ஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஆர் என்னன்னு என் டபுள்ஸ். செட் ஆஃப் ஆல் என் டபுள்ஸ், ரியல் நம்பரில் இருக்கிற என் டபுள்ஸ்லாம் சேர்த்தா RN. அதில் 2 நம்பர் எடுத்துக்கிறேன். எக்ஸ்ன்னு ஒரு என் டபுள் எடுத்துக்கிறேன், ஒய்ன்னு ஒரு என் டபுள் எடுத்துக்கிறேன். அந்த எக்ஸும் ஒய்யும் இப்படி தான் இருக்கும். அந்த R⁴n ஒரு மெட்ரிக். அந்த மெட்ரிக் என்ன அப்படின்னா எக்ஸ் கோஆர்டினேட்டு ஒய் கோஆர்டினேட்டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணி அதுக்கு 1/2 எடுக்கிறது. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து மெட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு மெட்ரிக் கண்டிஷன் எல்லாத்தையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம். இது அப்படியே நீங்கள் n = 2 போட்டிங்க அப்படின்னா அது என்ன வந்துடும், யூஷுவல் டிஸ்டன்ஸாக வந்துடும். கார்ட்டீசியன் பிளேனில் இருக்கிற யூஷுவல் டிஸ்டன்ஸு. இது பேர் வந்து நம்ம வந்து யூக்ளிடியன் மெட்ரிக்னு சொல்லுவோம். இந்த மெட்ரிக் வந்து R⁴nல யூக்ளிடியன் மெட்ரிக்கு. n = 2 வரும்போது யூஷுவல் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, நமக்கு யூஷுவலாக டிஸ்டன்ஸ் போடுவோம்ல, x1 மைனஸ் x2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 மைனஸ் y2 த ஹோல் ஸ்கொயர், அப்புறம் மேலே 1/2 போடுறல ரூட்டு, அதுதான் இங்கே 1/2. இது வந்து மெட்ரிக்காக இருக்கும் R⁴nல. சரி, எல் இன்ஃபினிட்டின்னு ஒன்று இருக்குது. எல் இன்ஃபினிட்டினா என்ன அப்படின்னா செட் ஆஃப் ஆல் பவுண்டட் சீக்வன்ஸ். எல்லா பவுண்டட் சீக்வன்ஸும் சேர்த்து நம்ம ஒன்றா போட்டோம் அப்படின்னா ஒரு செட்டாக இருக்கும். அதுக்கு பேர் எல் இன்ஃபினிட்டி. அப்போ இதுக்குள்ளே இருக்கிறதுலாம் எப்படி இருக்கும், ஒரு சீக்வன்ஸு இன்னொரு சீக்வன்ஸ், 2 சீக்வன்ஸ் இருக்கும். அது 2 சீக்வன்ஸுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா அந்த சீக்வன்ஸோடைய டேர்ம்ஸ், கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணி மாடுலஸ் போட்டு அதற்கு சுப்ரீமம் எடுக்கிறோம். சுப்ரீமம் எடுத்துட்டீங்க, சுப்ரீமம் எடுக்கிறீங்களா அந்த நம்பர் தான் அதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எல் இன்ஃபினிட்டியில் ஒரு மெட்ரிக்காக இருக்கும். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எல் இன்ஃபினிட்டியில் இருக்கிற மெட்ரிக் வந்து அந்த எல்யூபி ஆஃப் மாடுலஸ் ஆஃப் xn மைனஸ் ஒய்என். இது புக்கில் டைரெக்டாக இருக்குது, அதனால் நம்ம அந்த ரிசல்ட்டை தெரிஞ்சு வச்சுருவோம். ஏன்னா கொஷின் செட்டர் வந்து இதை கூட விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ மெட்ரிக் ஆன் எல் இன்ஃபினிட்டின்னு கூட கேட்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், புக்கில் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். xnன்னு ஒரு சீக்வன்ஸு, ஒய்என்னு ஒரு சீக்வன்ஸு. அப்படின்னா அந்த 2 சீக்வன்ஸுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், இந்த மெட்ரிக்கை பொறுத்து என்னவாக இருக்கும். ஸோ நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், xnனையும் ஒய்என்னையும் மைனஸ் பண்ணணும். அப்போ xn மைனஸ் ஒய்என்னுக்கு மைனஸ் பண்ணி மாடுலஸ் பண்ணணும். அப்போ என்ன வரும், 1 + 1/n மைனஸ் 2 + 1/n. அப்போ இங்கே என்ன நடக்கும், மாடுலஸ் போடுறீங்களா, -1 + 1/n. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், எல்யூபி கண்டுபிடிக்கணும். n → ∞ போட்டு எல்யூபி கண்டுபிடிக்கணும். இங்கே n → ∞ போடும்போது நமக்கு என்ன வரும், 1 வந்துடும். அப்போ எல்யூபி வந்து நமக்கு 1ன்னு ஆகிடும். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் ஆன்சர் வந்து நமக்கு 1ன்னு வந்துடும். ஏன்னா டவுட் இருக்கா சார் இதில்? 2 சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அந்த 2 சீக்வன்ஸுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ், அதாவது ரோன்றது மெட்ரிக்கு. ஏன்னா நம்ம ரோ ஆஃப் x, y தானே போட்டிருக்கோம், அதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் கேட்டு வரும் சார். 1 - 2 - 1 + 2/n
எண்ணுக்கு நீங்க இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுக்குறீங்கனாலும் ஆமாம் 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 2/n கொஞ்சம் 2/n n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போடும்போது 0 ஆகிடும். அப்போ மாடுலஸ் ஆஃப் -1 1ன்னு வந்துடும். ஓகே சார். ஸோ அடுத்து எல்பி இன் பர்டிகுலராக நான் 2ன்னு போட்டிருக்கேன். அதை நீங்கள் பின்னு போட்டாலுமே அது வந்து எல்பி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் பேப்பர் விசிபிளாக இருக்கா இல்லை செப்பரேட்டாக எழுதிடுவோமா சார்? ஓகேவா? நீங்க நடத்துங்க சார், பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே தெரியுது. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. போன ஸ்கிரீன் நல்லா தெரிஞ்சுது சார். ஓகே இந்த ஸ்கிரீன் வந்து கொஞ்சம் விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் சார். ஆமாம் சார். எல் இன்ஃபினிட்டின்றது செட் ஆஃப் ஆல் பவுண்டட் சீக்வன்ஸு. செட் ஆஃப் ஆல் பவுண்டட் சீக்வன்ஸ்னு பார்த்தீங்களா? இந்த பவுண்டட் சீக்வன்ஸில் இருக்கிற மெட்ரிக் எப்படி இருக்கும்? 2 சீக்வன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா எல்யூபி சுப்ரீமம் கண்டுபிடிக்கணும். யாருக்கு? அந்த ரெண்டுத்தையும் மைனஸ் டேர்ம் பை டேர்ம் மைனஸ் பண்ணிவிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போட்டு நம்ம சுப்ரீமம் கண்டுபிடிக்கணும். இதுவே எல்பி ஸ்பேஸ்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸில் என்ன இருக்கும் அப்படின்னா சீக்வன்ஸ் தான் இருக்கும். ஆனால் அந்த சீக்வன்ஸோடைய பவர் பி போட்டு சம் பண்ணால் ஆன்சர் வரும். இதை போட்டுருவாங்க பாருங்க. அந்த சீக்வன்ஸில் பவர் பி போட்டு சமேஷன் எடுத்தால் ஃபைனைட்டாக வரும். அந்த மாதிரி வர சீக்வன்ஸை மட்டும் எடுத்து போட்டுக்கிறாங்க. அதுக்கு பேர் எல்பி ஸ்பேஸ். இன் பர்டிகுலர் இது 2 போட்டிங்க அப்படின்னா L2 ஸ்பேஸ். அப்போ L2 ஸ்பேஸ்னால் என்ன அப்படின்னா செட் ஆஃப் ஆல் சீக்வன்ஸ் ரியல் சீக்வன்ஸு xn சச் தட் அந்த சீக்வன்ஸோடைய டேர்ம்ஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணி 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் அந்த சீக்வன்ஸோட டேர்ம்ஸ்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? ஃபைனைட் நம்பராக வரும். இன்ஃபினிட்டிக்கு போகாது. ஃபைனைட்டாக வந்துச்சு அப்படின்னா L2 ஸ்பேஸில் வரும். ஒருவேளை அது இன்ஃபினிட்டியாக மாறிச்சுன்னா L2 ஸ்பேஸில் வராது. ஸோ அதான் L2 ஸ்பேஸு. ஜென்ரலாக எல்பி ஸ்பேஸு. இதில் ஒரு மெட்ரிக்கை வந்து அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. என்ன மெட்ரிக் அப்படின்னா இதில் 2 எலமெண்ட் எடுத்துக்கிறோம். ஒன்று எக்ஸு, இன்னொன்று ஒய். அப்படின்னா அர்த்தம் எக்ஸும் ஒரு சீக்வன்ஸு, ஒய்ன்னு ஒரு சீக்வன்ஸு. அதுக்கு அந்த மெட்ரிக் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சமேஷன் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்என்னையும் ஒய்என்னையும் மைனஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பவரில் பி போட்டுக்கிறாங்க. அதுக்கு ஹோல் பவர் 1/p n ஈக்குவல் டு 1 to infinity. இது யாரோடைய ஜென்ரலைசேஷன் அப்படின்னா யூக்ளிடியன் மெட்ரிக் இருக்குல்ல, யூக்ளிடியன் மெட்ரிக் எப்படி ஒர்க் ஆகும்? n டென்ஸ் டு 1 to இன்ஃபினிட்டிலாம் போகாது. அங்கே n டேபிள்ன்றதால 1 to n வரைக்கும் போகும். சீக்வன்ஸுன்றது n டேபிளோடைய எக்ஸ்டென்ஷன் தான். இப்போ x1 x2 எக்ஸெட்ரா xn அதோட முடிஞ்சிச்சு அப்படின்னா அது n டேபிள். இது கண்டினியூ ஆகிட்டே போச்சு அப்படின்னா அது ஒரு சீக்வன்ஸு. அப்போது அந்த n டேபிள் இருக்கிற மெட்ரிக்கையே அப்படியே n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் சம் பண்ணி விட்டுட்டு மேலே அங்கே வந்து நம்ம 2 1/2 போட்டோம். இங்கே p 1/p அப்படி போட்டதால் இது வந்து எல்பியில் மெட்ரிக். இன் பர்டிகுலர் L2ல் மெட்ரிக் அப்படின்னா இங்கே 2 இங்கே 1/2ன்னு வரும். ஸோ இது வந்து அதில் ஒரு மெட்ரிக். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். எல்பி ஸ்பேஸில் இருக்கிற மெட்ரிக், இன்ஃபினிட்டியில் இருக்கிற மெட்ரிக். சரி, அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் இருக்குது. என்ன அப்படின்னா ரோன்னு ஒரு மெட்ரிக் இருக்குது ஒரு எம்மில். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 2 ரோவும் ஒரு மெட்ரிக்காக இருக்கும். 2 டைம்ஸ் ரோ அதுவும் ஒரு மெட்ரிக்காக இருக்கும். இது வந்து நம்ம புக்கில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ண ஒரு ரிசல்ட் நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா ரோ இஸ் எ மெட்ரிக் ஆன் எம்மாக இருந்துச்சு அப்படின்னா 6 டைம்ஸ் ரோவும் மெட்ரிக்காக இருக்கும். ஆல்சோ மெட்ரிக் ஆன் எம் ப்ரொவைடட் ஆர் இஸ் பாசிட்டிவ். ஆர் வந்து 0 ஆகிடக்கூடாது, நெகட்டிவ் நம்பரும் ஆகிடக்கூடாது. ஏன் நெகட்டிவ் ஆகிடக்கூடாது அப்படின்னா நம்ம அந்த மெட்ரிக்கில் இருக்கிற ரெண்டாவது கண்டிஷன் நமக்கு என்ன சொல்லுது? ரோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். அந்த கண்டிஷன் வந்துடாது. அதனால் எப்பயுமே ஒரு மெட்ரிக் இருந்துச்சு அப்படின்னா அது 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் இன்னொரு மெட்ரிக் நமக்கு கிடைச்சிரும். அப்போது மெட்ரிக் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். ஒரு மெட்ரிக் கண்டுபிடிச்சிட்டாவே போதும். அதை வச்சு பல மெட்ரிக் நம்ம உருவாக்கிடலாம். அப்போ மெட்ரிக் தேடுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஸோ அது வந்து இந்த ரிசல்ட்டை சொல்லுது. ஆக்சுவலாக 2 டைம்ஸ் மட்டும்தான் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக 6 டைம்ஸும் மெட்ரிக்காக இருக்கும் ப்ரொவைடட் ஆர் பாசிட்டிவ். ஸோ அது ஒரு ரிசல்ட்டு. 2 மெட்ரிக் இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மெட்ரிக்காக இருக்கும். ஸோ அது ஒரு ரிசல்ட்டு. ஒரே செட்டில் ரோ ஒன்று ஒரு மெட்ரிக்கு, சிக்மான்றது ஒரு மெட்ரிக் அப்படின்னா ரோ ப்ளஸ் சிக்மா ஆல்சோ அனதர் மெட்ரிக். ஸோ சப்ராக்ஷன் வந்து மெட்ரிக்காக வந்திருக்காது போல். அதனால் அந்த ரிசல்ட் அவங்க கொடுக்கல. ஏன் சப்ராக்ஷன் வந்திருக்காது அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸை விட இந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணும்போது நெகட்டிவ் வர வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால் சப்ராக்ஷன் மெட்ரிக்காக வந்திருக்காது. அதனால் அவங்க கொடுக்கல. அடிஷன் மட்டும் மெட்ரிக்ன்ற ரிசல்ட் வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எடுத்துட்டோம். அது ரெண்டாவது ரிசல்ட்டு. அதே மாதிரி இவங்க ரியல் R2
அந்த R2 பிளேனில் 2 மெட்ரிக்கை டிஃபைன் பண்ணுறாங்க. 2 மெட்ரிக் என்னென்ன அப்படின்னா R2ல ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் எடுத்துக்கங்க. எக்ஸ் ஈக்குவல் டு x1, y1, x1, y1, y ஈக்குவல் டு x2, y2 ரெண்டுமே R2ல தான் இருக்குது. இப்போ இந்த R2ல 2 மெட்ரிக்கை டிஃபைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மெட்ரிக்கு பேர் வந்து சிக்மா. சிக்மா ஆஃப் x, y இஸ் நத்திங் பட் மேக்ஸிமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் x1 மைனஸ் x2 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் y1 மைனஸ் y2. இதான் வந்து ஃபஸ்ட்டு மெட்ரிக். அதாவது எக்ஸ் கோஆர்டினேட்டை மைனஸ் பண்ணிக்கணும், மாடுலஸ் எடுத்துக்கணும், ப்ளஸ் ஒய் கோஆர்டினேட்டை மைனஸ் பண்ணி மாடுலஸ் எடுத்துக்கணும். இது ஒரு மெட்ரிக்காக இருக்குமா? சரி, அடுத்து சிக்மா போட்டிங்களா, டவ் அப்படின்னு ஒரு மெட்ரிக் டிஃபைன் பண்ணுறாங்க. அதே R2ல அது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் x1 மைனஸ் x2 கமா மாடுலஸ் ஆஃப் y1 மைனஸ் y2. இது ரெண்டுத்துக்கும் மேக்ஸிமம் எடுத்தோம் அப்படின்னா அந்த மேக்ஸிமம் நம்பரை போட்டால் அது ஒரு மெட்ரிக்காக இருக்குமா? ஸோ ஆனால் அதில் வந்து R2ல 2 மெட்ரிக்கை டிஃபைன் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நமக்கு R2ல ஸ்டாண்டர்ட் மெட்ரிக் இருக்குதோ அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? R2ல இது 2 மெட்ரிக் இல்லாமல் யூஷுவல் மெட்ரிக் இருக்குது. அது என்ன மெட்ரிக்னு தெரியுமா நமக்கு? அது சார் டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் சார், ரூட் ஆஃப் x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. ஆமாம், யூஷுவல் டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. அதை தவிர்த்து இப்போ அவங்க புக்கிலே வந்து 2 மெட்ரிக் டிஃபைன் பண்ணிட்டு இது மெட்ரிக்காக இருக்குன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அதனால் இது மெட்ரிக்காக தான் இருக்கும். நீங்கள் அந்த 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த மாதிரி 2 மெட்ரிக் கொடுத்துட்டாங்களா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, சில இதுக்கு கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிராஃப் அதாவது வந்து ஓப்பன் பால் ஆஃப் ரேடியஸ் 1 அரௌண்ட் 0, அதாவது R2ன்றது ஒரு பிளைன். இது வந்து 0, இது வந்து 1, இது 1, இது -1, இது -1, இது வந்து 0. 0 சுற்றி ஒரு 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 யூனிட் டிஸ்டன்ஸில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சர்க்கிள் கிடைக்கும். நம்ம யூஷுவல் டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனில் போடும்போது சர்க்கிள் கிடைக்கும். இதுவே இந்த டிஸ்டன்ஸ் சிக்மா டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனை வச்சு போட்டிங்க அப்படின்னா அந்த பால் என்ன ஷேப்பில் இருக்கும்? டவு டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் வச்சு போட்டிங்க அப்படின்னா அந்த பால் என்ன ஷேப்பில் இருக்கும்? யூஷுவல் மெட்ரிக்ஸ் ரோ வச்சு போட்டால் என்ன ஷேப்பில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ யூஷுவலாக நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த ஷேப்பில் தான் இருக்கும் அந்த பால் வந்து அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஏன்னு எடுத்துக்கிறாங்க. ஏ இஸ் ஏ பால் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு R2. R2ல இருக்கிற பாயிண்ட் தான் such that எப்படி சொல்கிறாங்கன்னா ரோ ஆஃப் 0, x is less than 1. 0க்கும் நம்ம எடுக்கிற எக்ஸுக்கும் போடுற டிஸ்டன்ஸ் வந்து 1 விட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பாலில் வந்துடும். ஸோ அதுதான் இந்த பால். ஸோ இப்போ இந்த ரோ போட்டிருக்காங்களா, அது வந்து ஏ. பின்னு ஒன்று போட்டிருக்காங்க, பி வந்து டவ் வச்சு போடுறது. சின்னு ஒன்று போட்டிருக்காங்க, சி வந்து அந்த நம்ம யூஷுவல் ரோ வச்சு போடுறது 0, x. ஸோ அந்த சி வந்து நமக்கு சர்க்கிள்னு தெரியும். ஏபி எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இது கூட பிஜிடிஆர்பியில் ஒரு வருஷம் கேட்டிருந்தாங்க. அந்த ஓப்பன் பால் வந்து என்ன ஷேப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனில் ஒரு டைமண்ட் மாதிரி, ஒரு ஸ்கொயர் மாதிரி, ஒரு சர்க்கிள் மாதிரி அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பொறுமையாக இது உட்காந்து வரைஞ்சி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபஸ்ட்டு இருக்குங்க இல்லையா, இது வந்து 0, இங்கே 0 போட்டுருங்க. சிக்மா ஆஃப் 0, x அப்படின்னா நமக்கு என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் x1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் y1 வரும். ஸோ இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா இந்த டைமண்ட் ஷேப்பில் வரும். இப்படி வரும் ஓப்பன் பால். ஏன் அப்படின்னா சப்போஸ் இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கணும்னு வச்சுங்களேன், இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நமக்கு என்ன வரும்? இந்த பாயிண்ட் வந்து இங்கே 0.7 இருக்குன்னு வச்சுங்க, இங்கே 0.4 இருக்குன்னு வச்சுங்க. இந்த பாயிண்ட்டு இந்த டைமண்ட் விட்டு வெளியே இருக்கிற பாயிண்ட்டு 0.7யும் 0.4யும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1.1 வந்துடும். ஆனால் நமக்கு தான் 1 விட டிஸ்டன்ஸாக இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் தானே தேவை. அதனால் இந்த டைமண்டுக்குள்ளே அது ஐ மீன் இந்த பாயிண்ட்லாம் நம்ம ஓப்பன் பாலுக்குள்ளே வராது. ஸோ அது மாதிரி நமக்கு வெளியே போயிடும். ஆக்சுவலாக நான் இங்கே டைமண்ட் போட்டிருக்கோங்க இல்லையா, அந்த டைமண்டில் இருக்கிற பார்டர்லாம் வராது. ஏன்னா இங்கே ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1 போட்டிருக்காங்க. ஸோ பார்டர் வராமல் உள்ளே இருக்கிற பாயிண்ட் மட்டும் வரும். அப்போ அது டாட்டட் லைனில் போடணும்.
ஆமாம், அந்த டாட்டட் லைனில் போடணும். ஆமாங்க சார், அந்த பார்டர் வராது. ஏன்னா இங்கே டாட்டட் லைன்ல போடணும். ஆமாம், இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு சொன்னாங்கன்னா அந்த பார்டரும் வரும். இல்லைன்னா அது வராமல் அந்த டாட் லைன் உள்ளே இருக்கிற பாயிண்ட் மட்டும், இன்டீரியர் பாயிண்ட் மட்டும், இன்டீரியர் உள்ளார பாயிண்ட் மட்டும். ஆமாம். சரி, இதுவே வந்து இந்த மேக்ஸிமம் ஆஃப் இங்கே நீங்கள் ஒரு பாயிண்ட் 0 போட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் x1 கமா மாடுலஸ் ஆஃப் y1 வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் அந்த ஓப்பன் பால் வரைஞ்சிங்க அப்படின்னா இது எப்படி வரும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் இந்த மாதிரி அது ரேம்பஸ் மாதிரி வரும், இது ஸ்கொயர் மாதிரி வரும். இது 1, இது 1,1, இது 1,-1, இது -1,1, இது வந்து -1,1. ஸோ இந்த ஸ்கொயர் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது டைமண்டு, ஸோ ரெண்டாவது பார்த்தது ஸ்கொயரு. ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் இதில் 1 வரணும்னு சொல்கிறாங்களா, அதாவது எக்ஸ் கோஆர்டினேட்டில் மேக்ஸிமம், இல்லைனா எது மேக்ஸிமமாக இருக்கோ அது எடுத்துக்கும். சரி, இப்போ இந்த 0.7, 0.4 இருக்கு இல்லையா, அது வந்து இந்த சிக்மா டிஸ்டன்ஸ்குள்ளே வராது, ஆனால் டவு டிஸ்டன்ஸுக்குள்ளே வந்துடும். ஏன் அப்படின்னா இது ரெண்டுத்தில் எது மேக்ஸிமம் இது ரெண்டுத்தில் எது மேக்ஸிமம்னா 0.7 மேக்ஸிமம். அப்போ 0.7 வரும். அப்போ 0.7 வந்து 1 விட சின்னது, அதனால அந்த பாயிண்ட் வந்து இந்த ஓப்பன் பாலில் வந்துடும். ஓகே, புரியுதுங்களா? அதனால இதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் வருது. ஸோ மூணாவதாக பார்க்குற டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியும், சர்க்கிள். ஸோ இதை ஓப்பன் பால். ஸோ இது வந்து எதில் வந்து எதை கண்டெயின் பண்ணியிருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அது பார்த்துக்குங்க. ஏ இஸ் கண்டெயின்ட் இன் போத் பி அண்ட் சி. சி இஸ் கண்டெயின்ட் இன் பி. பி தான் இருக்கிறதுல பி தான் பெருசு. ஸோ அந்த மாதிரி இது மாதிரி கொடுத்துட்டு ஏ எதில் கண்டெயின் ஆயிருக்கு, பி அந்த மாதிரி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. கிராஃபை கேட்காம ஏ யாரில் கண்டெயின் ஆயிருக்கு, பியில் சி அப்படி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது பார்த்துக்குறோம். ஸோ அந்த கிராஃபுமே நான் உங்களுக்கு வரைஞ்சி நம்ம மெட்டீரியலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு கிராஃப் போட்டிருக்கேன். சரி, இப்போ தான் நம்ம லிமிட் இன் மெட்ரிக்கே வரோம். இப்போ நம்ம லிமிட் இன் ரியல் நம்பரில் என்ன பேசணும், அந்த மாடுலஸ் போட்டோங்க இல்லையா, அந்த மாடுலஸ்க்கு பதிலாக அப்படியே 2 மெட்ரிக்கு, டொமைனில் ஒரு மெட்ரிக்கு, கோடொமைனில் ஒரு மெட்ரிக்கு, இது ரோ 1ஐயும் அது ரோ 2ஐயும் மாற்றி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே அந்த டெஃபினேஷன் அப்படியே உங்களுக்கு ஆக்ட் ஆகிடும். ஸோ நான் இதை அப்படியே உங்களுக்கு வேற ஒரு பேஜில் போட்டுறேன். இங்கே ஏன்னு இருக்குது, இது டொமைனில் இருக்குது, இது வந்து எல்லு, இது வந்து கோடொமைனில் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸை வந்து டொமைனில் அப்ரோச் பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கோடொமைனில் எல் அப்ரோச் பண்ணுன்னு சொல்கிறது தான் லிமிட் கான்செப்ட். சரி, இங்கே அப்ரோச்சுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த அப்ரோச்சுன்ற வார்த்தையில் டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்ரோச்சுன்னு என்னது, எக்ஸுக்கும் ஏக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது, அப்போ அப்ரோச்சுன்ற வார்த்தை வந்து யார் கூட லிங்க் ஆகிருக்கு அப்படின்னா டிஸ்டன்ஸுன்ற மெட்ரிக்கில் லிங்க் ஆகிருக்கு. அப்போது டொமைனும் ரியல் நம்பரு, கோடொமைனும் ரியல் நம்பர்னு ஆல்வேஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. டொமைன் வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் ஆகும், கோடொமைன் வந்து இன்னொரு மெட்ரிக் ஸ்பேஸாகவும் இருக்கலாம். இதில் இருக்கிற மெட்ரிக் ஸ்பேஸில் இருக்கிற உள்ள இருக்கிற எலமெண்ட் ஆல்வேஸ் நம்பராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேறு ஏதோ கூட இருக்கலாம். அதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ஆல்வேஸ் யூஷுவல் மெட்ரிக் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேறு ஏதாவது மெட்ரிக் ரோ 1ன்னு ஒரு மெட்ரிக் இருக்கலாம், இங்கே M2ல் ரோ 2ன்னு ஒரு மெட்ரிக் இருக்கலாம். ஸோ இங்கேயும் டிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கேயும் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் அந்த லிமிட் கான்செப்ட்லாம் பேசலாம். அதனால் இது எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா அப்படியே ஜென்ரலைசேஷன் தான். given epsilon greater than 0 there exists delta greater than 0 such that whenever distance between domainல பேசுறதால row 1, whenever distance between a and x is less than delta, which always implies codomainல பேசுறதால row 2, distance between L and f of x, distance between L and f of x யாரை விட சின்னதாக வரணும், f விட சின்னதாக வரணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்னு சொல்லிக்கலாம். இதில் ஒன்றுமே மாற்றம் கிடையாது. இங்கே மாடுலஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ரோ 1ன்னு போட்டிருப்பாங்க, ஏன்னா டொமைனில் பேசுகிறோம். இங்கே மாடுலஸ் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ரோ 2ன்னு போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம கோடொமைனில் பேசுகிறோம், அங்கே ஒரு மெட்ரிக்கு இங்கே ஒரு மெட்ரிக்கு இருக்கலாம், இல்லை மேபி சேம் மெட்ரிக்ஸ் கூட இருந்திருக்கலாம், அதனால் ரோ 1 ரோ 2ன்னு போட்டு பேசுகிறாங்க. ஸோ இதான் வந்து மெட்ரிக் ஸ்பேஸில் லிமிட்டுக்கான டெஃபினிஷன். இது ஒரு ரிசல்ட்டு. ரோ சிக்மா அப்படின்னு ஒரு 2 மெட்ரிக் இருக்குது ஒரே செட்டு மேலே.
அதுக்கப்புறம் நம்மளால ஒரு கேவை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா எந்த மாதிரினா, அந்த கேவை வந்து 1/k டைம்ஸ் சிக்மா போட்டு k டைம்ஸ் ரோ போட்டோம் அப்படின்னா, அது வந்து அது 2த்துக்கும் நடுவுல ரோ இருந்துச்சு அப்படின்னா, நம்ம எது 2 ஈக்குவலன்ட்னு சொல்லுவோம்? ரோவும் சிக்மாவும் ஈக்குவலன்ட்னு சொல்லுவோம். இது ஒரு ரிசல்ட். எப்ப 2 மெட்ரிக் ஈக்குவல் ஆகும்? எப்ப 2 மெட்ரிக் ஈக்குவல் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது, நமக்கு ஒரு கே எக்ஸிஸ்ட் ஆகணும். இப்போ வந்து என்ன சிக்மான்னு ஒன்று இருக்கு, ரோன்னு ஒன்று இருக்கா? இது ரெண்டும் நம்ம எப்போ ஈக்குவல்னு சொல்லுவோம் அப்படின்னா, ரோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் யாரை விட சின்னதாக இருக்கணும்? கே டைம்ஸ் சிக்மா ஆஃப் எக்ஸ் கமா ஒய் விட சின்னதாக இருக்கணும். அதே மாதிரி யாரை விட பெருசாக இருக்கணும்? 1/k டைம்ஸ் சிக்மா ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அதை விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 மெட்ரிக்குமே ஈக்குவலண்ட்டாக தான் இருக்கும். வேறு வழியே கிடையாது. ரெண்டுமே ஈக்குவலண்ட் மெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கே எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அந்த கே வந்து எப்படி இருக்குன்னா 1 விட பெருசாக இருக்கணும். அப்படின்னா ஈக்குவலண்ட் மெட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் மெட்ரிக் ஸ்பேஸ். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரியல் நம்பரில் எப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம்? லிமிட் வேல்யூ ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் வேல்யூ. இங்கேயும் அப்படி தான். லிமிட் வேல்யூ ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இங்கே லிமிட் வேல்யூக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னா அந்த ரோ 1 ரோ 2 யூஸ் பண்ணி போகிற டெஃபினேஷன் வந்து இங்கே அடாப்ட் ஆகிக்கும். நம்ம ரியல் நம்பரில் படிக்கிற எஃப் கண்டினியூஸாக இருந்து ஜி கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா எஃப் ப்ளஸ் ஜியும் கண்டினியூஸாக இருக்கும், எஃப் மைனஸ் ஜியும் கண்டினியூ இருக்கும். ப்ராடக்ட்டு டிவிஷன் ப்ரொவைடட் டினாமினேட்டர் வந்து நான் ஜீரோ. சரி, இதெல்லாம் எப்பப்பெல்லாம் பேச முடியும் அப்படின்னா கோடொமைன் வந்து ரியல் நம்பராக இருந்தால் தான் பேச முடியும். அதாவது வந்து டொமைனில் இருக்கிறது எந்த மெட்ரிக்ஸ் வேணால் இருக்கலாம். கோடொமைன் ரியல் நம்பராக இருந்தால் தான் அங்கே அடிஷன் சப்ராக்ஷன் டிவிஷன்லாம் நம்ம பேச முடியும். ஸோ கோடொமைன் ரியல் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா ஃபங்க்ஷனை ஆட் பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஜென்ரலாக காம்போசிட் பண்ணிக்கலாம். காம்போசிட் பண்ணாலுமே 2 ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருந்தால் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து நம்ம யூஷுவல் ரியல் நம்பரில் இருக்கிறது எல்லாமே இங்கே ஃபாலோ ஆகும் ரிசல்ட் எல்லாமே. அவ்வளோதான். இதோட வந்து நம்ம எல்லா சாப்டரும் எல்லா டாபிக்ஸுமே முடியுது. ஆக்சுவலாக இது வந்து சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து ஆல்ரெடி நம்ம நடத்த ஒரு கிளாஸில் அதை எழுதியிருக்கேன். அந்த ரிசல்ட் மட்டும் நான் அப்படியே ஜென்ரலாக எழுதியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ரீகால் பார்த்துருவோமே. சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்னா ஒன்றும் கிடையாது. நம்பர்ஸ்லாம் நம்ம சீக்வன்ஸ் மாதிரி அடுக்கணும் அப்படின்னா அது சீக்வன்ஸு. ஃபங்க்ஷன்ஸ்லாம் F1 ஒரு ஃபங்க்ஷனு, F2 ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நம்ம அதை சொல்லுவோம். இப்போது நம்பர்ஸ் எப்படி சீக்வன்ஸாக அடுக்கும்போது அது வந்து கன்வர்ஜென்ட் ஆகுதோ அதே மாதிரி ஃபங்க்ஷனுமே வந்து சீக்வன்ஸாக அடுக்கும்போது அது கன்வர்ஜென்ட் ஆகும். நம்பர் வந்து நம்பர் கன்வர்ஜென்ட் ஆகும், ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் கன்வர்ஜென்ட் ஆகும். அந்த கன்வர்ஜென்ட்டை வந்து 2 வகையில் பிரிக்கிறாங்க. பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ட்டு, யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட்னு சொல்லிட்டு. பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ட்னா ஒன்றும் கிடையாது. ஒரு ஃபிக்ஸ்டு எக்ஸ் எடுத்துக்கணும். ஒரு நம்பரை ஃபிக்ஸ்டாக எடுத்துகிட்டு F1 ஆஃப் எக்ஸு, F2 ஆஃப் எக்ஸு, F3 ஆஃப் எக்ஸு இப்படி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு நம்பர் ஏன்னா எப்போ நம்ம எக்ஸ் ஃபிக்ஸ்டுன்னு எடுத்துக்கிறோமோ அது நோ மோர் ஃபங்க்ஷன், அது ஒரு நம்பராகவே மாறிடும். ஏன் அப்படின்னா F1 ஆஃப் எக்ஸ்ன்றது ஒரு நம்பரு, F2 ஆஃப் எக்ஸ்ன்றது ஒரு நம்பர். ஏன்னா ஃபிக்ஸ்டு எக்ஸ் தானே, எக்ஸ் வந்து ஃபிக்ஸ்டுன்னு நம்போது. ஸோ அது ஒரு இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து நம்பரில் இருக்கிற சீக்வன்ஸ் மாதிரியே மாறிடும். அது வந்து ஒரு நம்பர் கன்வர்ஜென்ட் ஆகும். அதை வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இதே மாதிரி x1ன்னு ஒரு எடுத்துட்டு x2ன்னு ஒரு ஃபிக்ஸ்டு எக்ஸ் எடுத்துட்டு அப்போ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம இமேஜ் பார்த்துட்டா அப்போ ஒரு நம்பரில் சீக்வன்ஸ் மாதிரி நமக்கு ஒன்று கிடைக்கும். அது கன்வர்ஜென்ட் ஆகிற லிமிட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்2ன்னு எடுத்துப்போம். இந்தமாரி ஒரு பாயிண்ட்டாக ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக எடுத்து பார்த்து எல்லாமே கன்வர்ஜென்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ட்னு அர்த்தம். இல்லைனா மொத்தமாக பார்க்குறது ஜென்ரலாக ஃபங்க்ஷனாகவே எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷனாக ஜென்ரலாக பார்த்து யூனிஃபார்மாக எல்லா எக்ஸுக்கும் கன்வர்ஜென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இப்போது நமக்கு கன்வர்ஜென்ட்டோடைய டெஃபினேஷன் என்ன சொல்லுது? சீக்வன்ஸோடைய டெஃபினேஷன் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா given epsilon greater than 0 there exists capital N such that distance between sequence terms மைனஸ் அதனுடைய லிமிட்டு இதெல்லாம் எப்படி இருக்கணும்? எப்சிலானை விட சின்னதாக இருக்கணும். எப்போ அப்படின்னா எந்த எண் எடுத்தாலும் கேபிட்டல் எண்ணுக்கு மேலே எந்த எண் எடுத்தாலுமே அதனுடைய டிஸ்டன்ஸும் அதனுடைய கன்வர்ஜென்ட் ஆகிற லிமிட்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ இதை எக்ஸ்என் வந்து அப்படியே எஃப் ஆஃப் எக்ஸ்என்னாக மாற்றுங்க. ஏன்னா இப்போ வந்து ஃபங்க்ஷன்ஸ் தானே பார்க்க வரோம். மைனஸ் இதை ஏ வந்து எஃப்னு மாற்றுங்க. ஏன்னா அதனோட லிமிட் வந்து ஃபங்க்ஷனாக தானே இருக்க போகுது. ஸோ இது வந்து எப்சிலானை விட சின்னதாக இருக்கணும். எப்போ அப்படின்னா என் மோர் தென் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் என். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ட். ஏன்னா நம்ம அட் அ டைமில் ஒரு எக்ஸுக்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம்.
இதுவே இந்த டெஃபினிஷனே எஃப் ஆஃப் எக்ஸு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப்என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் எப்சிலானாக இருக்கணும். ஃபார் ஆல் என் greater than or equal to capital N for all x belongs to domain வந்து ஈன்னு வச்சுக்கோ. இப்போ நம்ம இங்கே எக்ஸிஸ்ட் ஆகிற எண்ணை வந்து ஒரு எக்ஸையோ 2 எக்ஸையோ 3 எக்ஸையோ டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. மொத்தமாக டொமைனில் இருக்கிற எல்லா எக்ஸுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு எண்ணு கிடைச்சிச்சு அப்படின்னா அது வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட். எது யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட் அப்படின்னா இந்த எஃப்என் ஆஃப் எக்ஸ் வந்து எஃப்க்கு கன்வர்ஜென்ட்டாக இருக்குல்ல, அந்த கன்வர்ஜென்ட் வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட். இது வந்து பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ட். ஏன்னா இது ஒரு எக்ஸுக்கு மட்டும்தான் ஒரு நேரத்தில் இந்த எண் வந்து ஒரு எக்ஸுக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கும். இந்த எக்ஸை மாற்றும் போது இங்கே வேற ஒரு எண்ணு கிடச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது வரும். ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இதுக்கு டெஃபினிஷன்லாம் பார்த்தோம், எது யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட்டு எது யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட் இல்லை அப்படின்னு. எக்ஸ் பவர் என் வந்து பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ட்டாக இருக்கும், யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட்டாக இருக்காது. ஏன் அப்படின்னா இதுக்கு யாருக்கு கன்வர்ஜென்ட் ஆகும் அப்படின்னா ஒரு டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கு கன்வர்ஜென்ட் ஆகும். நம்ம நிறைய ரிசல்ட் பார்த்துட்டோம். F1 F2 எல்லாமே கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கன்வர்ஜென்ட் வந்து யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா எஃப்வும் கண்டினியூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால் இது யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட்டாக இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய ரிசல்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம். ஸோ அதை அப்படியே நம்ம வந்து கோர்வையாக எழுதி பார்த்த ரிசல்ட் எல்லாம் அப்படியே எழுதி நான் மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் பார்த்தோம். கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனும் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட்டாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் டினிஸ் தேரம்னு ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் வேஸ்டாஸ் எம் டெஸ்ட்டு, இந்த டினிஸ் தேரம் எப்போ வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட்டாக இருக்கும், மோனோட்டோனிக்காக இருக்கணும், காம்பேக்டாக இருக்கணும், கண்டினியூஸாக இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா யூனிஃபார்ம் கண்டினியூஸ் வந்துடும். அதே மாதிரி ப்ராப்ளம் ஒர்க் பண்ணும்போது எதை பார்க்கணும் அப்படின்னா எல்யூபி சுப்ரீம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எஃப் வந்து எஃப்என்னோட சுப்ரீமம் வந்து 0க்கு போச்சு அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும், யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட் வந்து யாரை ப்ரிசர்வ் பண்ணும், கண்டினியூட்டியை ப்ரிசர்வ் பண்ணும், ரீமான் இன்டெகிரபிலிட்டியை ப்ரிசர்வ் பண்ணணும்னு பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா F1 F2 Fn எக்ஸட்ரா இது எல்லாமே கண்டினியூஸாக இருக்குது, அது எஃப்க்கு வந்து கன்வர்ஜென்ட் ஆகுது அப்படின்னா இது எல்லாமே கண்டினியூஸாக இருக்கிறதாலேயே எஃப் கண்டினியூஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் யூனிஃபார்ம் கண்டினியூஸாக இருந்தால் கன்ஃபார்ம் கண்டினியூஸாக தான் இருக்கும். அதே மாதிரி F1 Fn F2 எக்ஸட்ரா Fn எல்லாமே ரீமான் இன்டெகிரபிலிட்டியாக இருக்குது. பொதுவாக கன்வர்ஜென்ட் ஆனாவே இதுவும் ரீமான் இன்டெகிரபிலிட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. யூனிஃபார்ம் கண்டினியூஸாக இருந்தால் ரீமான் இன்டெகிரபிலிட்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணுறதை நம்ம பார்த்தோம். டிஃபரன்ஷியபிலிட்டியும் அதே மாதிரி ஒரு கான்செப்ட் வருது. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கன்வர்ஜென்ட் ஆகிற லிமிட்டையும் இந்த டெரிவேட்டிவும் மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் பார்த்தோம். ஸோ அது இது எல்லாமே நம்ம கிளாஸில் பார்த்தது தான். நான் மறுபடியும் ஒரு மெட்டீரியலாக எழுதி உங்களுக்கு வந்து அப்படியே இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே கொடுத்துருக்கேன். சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தோம். சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷனுமே வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் மாதிரி மாறிடும். ஏன் அப்படின்னா சீரீஸில் வந்து நம்ம சம் பார்க்குறோம், இன்ஃபினைட் சம்மை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபைனைட் சம்மு பார்க்குறோம். ஃபைனைட் சம் என்னவா மாறிடும், சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனாக மாறிடும். ஸோ எவ்ரி சீரியஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனாக மாறிடும். அங்கே ஒர்க் பண்ணுற ரிசல்ட் எல்லாமே இங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் இதில் எக்ஸ்ட்ரா வேஸ்டாஸ் எம் டெஸ்ட் மட்டும் ஒன்று வரும், எக்ஸ்ட்ரா வரும். இங்கேயுமே யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட் ப்ரிசர்வ் கண்டினியூட்டி. வேஸ்டாஸ் எம் டெஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சீரியஸ் இருக்குது, அது எப்போ யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட்டாக இருக்கும் இல்லைன்றது நமக்கு தெரியாது. அது எப்போ இருக்கும் அப்படின்னா இந்த டெஸ்ட் மூலிமா கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு M1 M2 எக்ஸட்ரா Mn ஒரு நம்பர் பாசிட்டிவ் நம்பர் இருக்கணும். அந்த நம்பருக்கு கூட்டினா ஃபைனைட் ஆன்சர் வரணும். அந்த நம்பர்ஸ் வந்து நம்மளுடைய சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷனை வந்து டாமினேட் பண்ணணும். என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு மாடுலஸ் போடும்போது அந்த நம்பர்ஸை விட சின்னதாக வரணும். ஆரம்பத்திலே வரணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஸ்டெப்ஸுக்கு மேலே வந்தால் கூட ஓகே. அதனால தான் ஒரு குறிப்பிட்ட எண்ணுக்கு மேலே வந்தால் கூட ஓகே தான். அந்த மாரி டாமினேட் பண்ணிச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட்டாக தான் இருக்கும் அப்படின்றது மாதிரி ஒரு டெஸ்ட்டு, வேஸ்டாஸ் எம் டெஸ்ட்டு. அதை வச்சு கூட ஒரு எக்ஸாம்பிள் கீழே போட்டிருப்பேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு ஃபேமஸ் சீரீஸ் e⁻x கன்வர்ஜென்ட் ஆகுறது. ஆனால் இந்த கன்வர்ஜென்ட் வந்து பாயிண்ட் வைஸாக தான் இருக்கும், யூனிஃபார்மாக இருக்காது. ஏன் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம இங்கே சொல்கிறோம் பாருங்கள். இந்த எல்யூபி வச்சு சொல்கிறோம். இந்த ஆக்சுவலாக எம் டெஸ்ட் யூஸ் பண்ணல, எல்யூபி வச்சு சொல்கிறோம். எம் டெஸ்ட் யூஸ் பண்ணி ஏன்னா இதோ அந்த எம் டெஸ்ட் யூஸ் பண்ணி இதோ இருக்குது. இது ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்.
இது யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட்டா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறோம் வேஸ்டாஸ் எம் டெஸ்ட் வச்சு. n ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஆல்வேஸ் பிகர் தென் n ஸ்கொயர். ஏன் அப்படின்னா எக்ஸ் வந்து பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க. ஈவன் பாசிட்டிவாக இல்லைனாலுமே இது ஸ்கொயர் இருக்கிறதால ஆல்வேஸ் பிகர் தென் n ஸ்கொயர். அப்படின்னா இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுங்க. 1/n ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஆல்வேஸ் லெஸ்ஸர் தென் 1/n ஸ்கொயர். அப்போ வேஸ்டாஸ் எம் டெஸ்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? இந்த மாதிரி ஒரு நம்பர் கிடைச்சிருக்கு. இந்த நம்பர் ஃபஸ்ட்டு இந்த சீரியஸ் ஃபஸ்ட்டு கன்வர்ஜென்ட்டா அப்படின்னா கன்வர்ஜென்ட். நமக்கு தெரியும் summation 1/x power p is convergent for p more than 1. divergent for p less than or equal to 1 அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போ 2ன்றது 1 விட பெரிய நம்பர் தான். அப்போ இது கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். ஸோ இது கன்வர்ஜென்ட்டாக இருக்கிறதால அது வந்து நம்மளுடைய சீரீஸை டாமினேட் பண்ணுறதால இது வந்து எப்படி இருக்கும்? யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் யூஸிங் வேஸ்டாஸ் டெஸ்ட். இன் பர்டிகுலர் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டீங்க அப்படின்னா இந்த சீரீஸ் ஆஃப் 1/n ஸ்கொயர் இருக்குல்ல அதுக்கு ஆன்சர் வந்து பை ஸ்கொயர் பை 6 வரும். அது கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இங்கே பார்க்குறது என்ன அப்படின்னா அந்த இது யூஸ் ஒர்க்கிங் பிரின்சிபல்னு போட்டோம்ல எல்யூபி கண்டுபிடிக்கிறது அதை யூஸ் பண்ணி இந்த மேலே நம்ம போட்டிருக்கோம் பாருங்க. if and only if statement. The working condition for uniform convergent. ஒரு சீக்வன்ஸ் எப்போ நம்ம வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் எப்போ வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த எல்யூபி வந்து 0க்கு போச்சுன்னா, இந்த எல்யூபி யாருக்கு இடைப்பட்ட எல்யூபி? அந்த டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸுக்கும் அந்த கன்வர்ஜென்ட் ஃபங்க்ஷனுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வந்து எல்யூபி கண்டுபிடிக்கணும். எல்யூபி எங்கே பார்க்கணும்? எல்லா டொமைனில் இருக்கிற எல்லா எக்ஸுக்கும் சேர்த்து எல்யூபி பார்க்கணும். அப்படி பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த எல்யூபி வந்து n tends to infinity போடும்போது 0 போச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட்டாக தான் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த e⁻x நாட் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த சீரீஸ் வந்து e⁻x கன்வர்ஜென்ட்டாக இருக்குது, ஆனால் வந்து நாட் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்டாக இருக்குது. அதை பார்ப்போம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? fnக்கும் அந்த கன்வர்ஜென்ட் ஆகிற ஃபங்க்ஷனுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் பார்க்கணுமா? டிஸ்டன்ஸ் பார்த்துட்டு எல்யூபி பார்க்கணுமா? சரி, இப்போ இந்த fnன்றது என்னது? சீரீஸு. சீரீஸ் வந்து நமக்கு என்ன மாறும்? அப்படியே பார்ஷியல் சம்மாக மாறிடும். பார்ஷியல் சம்னா நமக்கு வந்து SNன்னு வந்துடும். ஏன் அப்படின்னா SN ஈக்குவல் டு அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் செகண்ட் டேர்ம் எக்ஸட்ரா nth டேர்ம். nth டேர்ம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு அது n tends to infinity போனால் நமக்கு அந்த சீரியஸ் கிடைச்சிடும். அதனால பார்ஷியல் fnன்ற இடத்துல பார்ஷியல் சம் போட்டுடணும். பார்ஷியல் சம்னா என்னது? இங்கே n ஈக்குவல் டு 0லிருந்து n வரைக்கும் e⁻xல மைனஸ் பண்ணிடணும். அப்போது e⁻xல மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா n வரைக்கும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி என்ன இருக்கும்? n+1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் அது அந்த டேர்ம்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ இதுக்கெலாம் நம்ம வந்து எல்யூபி பார்க்க போகிறோம். ஸோ எல்யூபி பார்க்கும்போது நம்ம எக்ஸ் வந்து எந்த எக்ஸ் வேணால் போட்டுக்கலாம். இன் பர்டிகுலர் n+1 போட்டுக்கிறோம். n+1 போட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? இங்கே எக்ஸுக்கு பதிலாக n+1 வரும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன வரும்? நமக்கு n+1 வரும். ஸோ ஓகே, இது கரெக்டு தான். இப்போ இவ்வளோ தூரம் நம்ம ஆட் பண்ணுறோம்ல, இது கண்டிப்பாக பெருசாக இருக்கும். யாரை விட பெருசாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மை விட பெருசாக இருக்கும். இது வந்து n+1 போடும்போது அப்புறம் k = n+2 போடும்போது n+3 போடும்போது எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணுறது. இதில் ஃபஸ்ட்டு கிடைக்கிற டேர்ம் என்ன நமக்கு? n+1 பவர் n+1 டிவைடட் பை k இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு n+1 ஃபேக்டோரியல். இதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம். அப்போ ஃபஸ்ட்டு டேர்மை விட ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் போட்டு ஆட் பண்ணுறது எல்லாமே பெருசாக தான் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை விட இது பெருசுன்னு போட்டேன். இந்த k = n+1 மட்டும் போட்டது இது, k = எல்லாமே போட்டு ஆட் பண்ணுறது இது. ஸோ அப்போ இதை விட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது பெருசாக இருக்கும். ஆனால் நமக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 1 விட பெரிய நம்பர். ஏன் 1 விட பெரிய நம்பர் அப்படின்னா நியூமரேட்டர் பெருசு, டினாமினேட்டர் சின்னது. ஏன் நியூமரேட்டர் பெருசு, டினாமினேட்டர் சின்னது அப்படின்னா n+1 ஹோல் பவர் n+1. ஆனால் டினாமினேட்டர் வந்து 1 × 2 × 3 × up to n+1.
ஸோ அப்போது இந்த ஒன்றுக்கு ரீப்ளேஸ் பண்ணி n+1 ரீப்ளேஸ் பண்ணி 2ஐ n+1 ரீப்ளேஸ் பண்ணி 3n+1 ரீப்ளேஸ் இது வந்து என்ன அப்படின்னா n+1 டைம்ஸ் n+1 டைம்ஸ் n+1 எத்தனை முறை அப்படின்னா n+1 டைம்ஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஆனால் இது 1 to 3 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ கண்டிப்பாக இதுதான் பெரிய நம்பர். ஸோ அப்போ இது பெரிய நம்பர்ன்றதால இதை இங்கே கீழே டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இது 1 விட பெரிய நம்பர் வந்துடும். ஸோ அப்போ இந்த எல்யூபி வந்து 1 விட பெரிய நம்பர். ஸோ அப்போ எல்யூபி வந்து எங்கே போகாது அப்படின்னா 0க்கு போகாது. நமக்கு எல்யூபி வந்து 0க்கு போனால் தான் யூனிஃபார்ம் கண்டினியூஸ். ஸோ இது வந்து நாட் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் நமக்கு வந்துடும். ஆக்சுவலாக இது வந்து நம்ம அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலை, அதனால் நான் இன்னைக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மற்றபடி எல்லாமே நம்ம அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணது தான் சார்.